அருள்மிகு சித்தேஸ்வர சுவாமி திருக்கோவில், கஞ்சமலை, சேலம் மாவட்டம். என் பேரு எம் பரமேஸ்வரன் சிவாச்சாரியார், கஞ்சமலை சித்தர் கோவில். இந்த கஞ்சமலை சித்தர் கோவிலானது சுமார் 8000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடல் பெற்ற தலமாகும். 8000 வருஷம் எப்படின்னு சொல்றீங்கன்னா, திருமுறைகள் 12 திருமுறைகள்னு பார்க்கும்போது முதல் 7 திருமுறைகள் தேவாரம், திருவாசனம், அப்புறம் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம், இந்த மாதிரி 12 திருமுறைகளால் பாடல் பெற்றதுல இது 10ஆம் திருமுறையில் பாடல் பெற்ற ஒரு தலம். அப்படி பார்க்கும்போது 10ஆம் திருமுறைனா திருமூலர் திருமந்திரம். இந்த திருமூலர் திருமந்திரத்தில் பாடல் பெற்ற தலம் நம்மை அருள்மிகு கஞ்சமலை சித்தேஸ்வர சுவாமி திருக்கோவில். சுவாமியினுடைய பேர் கஞ்சமலை சித்தர்னு சொல்லுவாங்க. சித்தேஸ்வர சுவாமி, பெருஞ்சித்தர், காளாங்கிநாதர், இந்த மாதிரி இவருக்கு பலவிதமான பெயர்கள் உண்டு. அப்படி பார்த்தீங்கன்னா, திருமூலர் திருமந்திரத்துல பாடல் பெற்ற தலங்கிறதுனால அந்த திருமந்திர பாடல். மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்ரன், கந்துரு, காளாங்கி, கஞ்சமலையானோடு இந்த எழுவரும் என்வழியாமே, இது திருமந்திர பாடலுங்க. அதே மாதிரி நேர்ந்திடும் மூல சரியை நெறியதென்று ஆந்திடும் காளாங்கி கஞ்சமலைமான், ஓர்ந்திடும் கந்துரு ஏன்மின்கள் பூதலத்து, நேர்ந்திடும் சுத்த சைவ துயரதே, இது ஒரு திருமந்திர பாடலுங்க. வந்த மடமேலும் மண்ணும் சன்மார்க்கத்தின் முந்தி உதிக்கின்ற மூலன் மடவரை, தந்திரம் 9 சார்பு 3000 சுந்தரன் ஆகம சொன்மொழி மொழிந்தானே, இது ஒரு திருமந்திர பாடலுங்க. அப்புறம் அடுத்தது கலந்தருள் காளாங்கர், தம்பால் அகோரர், நலந்தரும் மாளிகைத்தேவர், நாதாந்தர், பரங்குள் பரமானந்தர், போகதேவர், நிலந்திகள் மூலன் யமனத்தோரே. அதாவது 10ஆம் திருமுறையில திருமூலர் திருமந்திரத்துல இந்த 4 பாடல்கள். திருமூலர்னா யாருன்னா, சிதம்பரம் மற்றும் காஞ்சிபுரம் 2 இடத்துல கண்ணை மூடி தியானம் பண்ணி ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல் பாடுகிறாரு. 3000 வருடங்கள் வாழ்ந்திருக்கார். அவர் தாங்க திருமூலர். அதே மாதிரி திருமூலரனுடைய நேரடி சீடர் நம்ம கஞ்சமலை காளாங்கி சித்தருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 18 சித்தர்கள் வரிசையில வர்றாரு. அப்படி பார்க்கும்போது நந்தி, அகத்தியர், மூலன், புன்னாக்கீசர், நற்றவத்து புலத்தியரும் பூனைக்கண்ணர், கந்து இடைகாடரும் போகர் புலிக்கை ஈசர், கருவூரார், கொங்கணவர், காளாங்கி, சிந்து எழுகண்ணர், அகப்பேயர், பாம்பாட்டி, பேரையரும் குதம்பையரும், சட்டைநாதர், செந்தமிழ் சேர் 14 பதம், சிறந்தடியா சேர்த்து வாழ்வோம், இந்த 18 சித்தர்கள் பாடலுங்க. அப்படி பார்க்கும்போதுன்னா முதல் சித்தர் யார் அப்படின்னா, இமயமலையில கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய நேரடியாக வைத்திருக்கக்கூடிய நந்தியம்பெருமான் முதல் சித்தர், திருக்கைலாயமலையில். நந்தியினுடைய நேரடி சீடர் அகத்தியருங்க. அகத்தியர் பொதிகை மலை, பொதிகை மலையில் இருக்கிற சித்தர் அகத்தியர். நந்தி, அகத்தியர். அடுத்தது திருமூலருங்க. திருமூலர் காஞ்சிபுரம் மற்றும் சிதம்பரத்தில் ஐக்கியமானவருங்க. அந்த திருமூலருடைய நேரடி சீடர்துங்க நம்ம கஞ்சமலை காளாங்கிநாதர். இந்த கஞ்சமலை காளாங்கிநாதருடைய சீடர் தான் பழனியில இருக்கக்கூடிய குன்றின் மீது இருக்கக்கூடிய நவபாசான சிலையை செய்து வைத்த போகர். போகரினுடைய குரு தாங்க இவர் கஞ்சமலை காளாங்கி சித்தர். அப்படின்னா மிகப்பெரிய பிரசித்தி பெற்றதவன். எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருவறையில் லிங்கமாகவும் சைட்ல இந்த சித்தர் உருவாக்குனார்னு சொல்லி ஒரு ஸ்கட்சர் இருக்குங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. சிவனே சித்தராகவும் சித்தரே சிவனாகவும் வீற்றிருக்கிறாருங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கரபுரநாதர் புராணத்தில் இடம் பெற்றுள்ளாருங்க. கரபுரநாதர் புராணம், கொங்கு மண்டல சதகம், புறநானூறு, அகநானூறு போன்ற ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட காப்பியங்கள்ல இவர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இது ஒரு பொதுவான கருத்துங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருமூலர் கொங்கு நாட்டுக்கு வரார். கொங்கு நாடுங்கிறது இங்க இருக்கிற ஒரு 5-6 மாவட்டங்களை சேர்ந்தது கொங்கு நாடு. இந்த கொங்கு நாட்டுக்கு திருமூலர் வரும்போது இங்க ஒரு இடையன், ஆட்டு இடையன் இறந்து கிடக்குறாங்க. இறந்து கிடக்கும் போது திருமூலர் பார்க்கும்போது அந்த அவனை சுத்தி நூற்றுக்கணக்கான ஆடு மாடுகள் அழுதுகிட்டு இருக்கும்போது அந்த ஆடு மாடுகளினுடைய துயர் தீர்ப்பதற்காக திருமூலர் சித்தர் கூடுவிட்டு கூடு பாய்கின்ற சக்தியினால், கூடுவிட்டு கூடு பாய்தல்னா சித்தர்கள் அஷ்டமா சித்திகள் கைவரப்பட்டவர்கள். இப்ப அஷ்டமா சித்திகள்னா என்னன்னா, அனிமா, லகிமா, மகிமா, ஈசித்துவம், விசித்துவம், பிராகிருதி, பிராகாமியம், இது போன்ற அஷ்டமா சித்துகள். இந்த அஷ்டமா சித்துகள் அப்படின்னா, அனிமான்னா என்னன்னா அணுவை விட சிறிதாக உருவம் எடுப்பது, லகிமான்னா காற்றை விட லேசாக இழகிறது, மகிமான்னா மலையை விட பெரியதாக உருவம் எடுக்கிறது. இந்த மாதிரி கூடு விட்டு பாய்தல், இந்த மாதிரி 8 சித்துகளை உடையவர்கள் சித்தர்கள். இந்த 8 சித்துகள் இருந்தா தான் சித்தர்கள்.
இப்ப இருக்கிற சாமியாருங்கெல்லாம் வந்து சித்தர்னு சொல்லி பொய்யான வேஷங்கள் போடுறது அது மாபெரும் தவறு. சித்தர்கள்னா மிக அளப்பரிய சக்தி பெற்றவர்கள். நம்ம காளாங்கிநாதர் உத்தம சோழபுரம் கரபுரநாதரை நோக்கி 1000 ஆண்டுகள் கடுமையான தவம் இருந்து நேரடியா சிவன் தனக்கு காட்சி கொடுத்து என்னை வழிபட்டா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உன்னை வழிபட்டா கிடைக்கும்னு சொல்லி இங்க வந்து அமர்ந்ததா அது ஒரு வரலாறு சொல்லுதுங்க. இப்போ வந்து கொங்கு நாட்டுக்கு திருமூலர் வர்றாரு. ஆடு மாடுகள்லாம் இறந்து ஆட்டி மாடுகளுடைய ஓனர் இடையன் இறந்து கிடக்கிறான். உடனே கூடு விட்டு கூடு பாயிற சக்தினால உள்ள போந்து அந்த ஆடு மாடுகள் இருப்பிடம் போய் சேர்றாரு. அப்ப அந்த மனைவி வந்து தன்னுடைய கணவன் உருவில் இருக்கும் வேறொரு நபர்னு கண்டுபிடிச்சார். பதிவர்த்தா தன்மைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்ப வந்து திருமூலர் வந்து நான் ஒரு மிகப்பெரிய சித்தர், இந்த ஆடு மாடுகள் அழுதுகிட்டு இருந்தனா அதனுடைய துயர் தீர்க்கிறதுக்காக இதை நான் உருவெடுத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அந்த ஆடு மாடுலாம் போய் கூப்பிட்ட இடம் விட்டுட்டு பழைய இடத்தை நம்ம தன்னுடைய பழைய உடம்ப ஒரு மரப்பொந்துல மறைச்சு வச்சிருக்காரு. வழிபோக்கர்கள் போக்குவரத்துல போறவங்க 2 செத்த சருவை அள்ளி போட்டு அதை வந்து எரிச்சிடுறாங்க. அதனால மீண்டும் பழைய நிலையை அடைவதற்காக திருமூலர் வந்து கஞ்சமலைக்கு வரார். இங்க ஒரு வயதான பெரியவரை வந்து தனக்கு சீடனா ஏத்துக்கிறாரு. இவரு தினந்தோறும் வந்து மூலிகை தேடி செல்ல வேண்டியது. இந்த வயதான பெரியவர் வந்து சமையல் பண்ணி வைக்கிறது அவர் தாங்க கஞ்சமலை சித்தர். இந்த மாதிரி தினந்தோறும் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் சாதம் பொங்கி வருது. பக்கத்துல இருக்கிற குச்சி போட்டு கிளறாரு. கிளறின உடனே அந்த சாப்பாடு பூரா கருப்பா மாறிடுது. கருப்பா மாறின உடனே அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுறாரு. சாப்பிட்ட உடனே 16 வயது பாலகனா மாறிடுறாரு. அவர் தாங்க கஞ்சமலை சித்தர். அந்த வயதான பெரியவர் தான் கஞ்சமலை சித்தர். உடனே குரு வந்து கேட்கிறாரு, அந்த மூலன் உடம்புல இருக்கும்போது எங்கப்பா என்னுடைய சீடன் இருந்தாரு சமூகம் நடந்த விஷயத்த சொல்றாரு. சொன்ன உடனே அது நான் தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே எங்கப்பா அந்த குச்சி தான் நான் தொலைவிக்கிட்டு இருந்தது, அதுக்கு பேர் கருணொச்சின்னு பேரு, அந்த மூலிகை தேடித்தான் நான் வந்தேன் அப்படிங்கும்போது அது அடுப்புல போட்ட குச்சன்னதான் அது சாம்பல் ஆயிடுது. இந்த சாப்பிட்ட சாதத்தை கக்க சொல்லி இருவரும் சுந்தர பாலகரான 16 வயது பாலகனா திருமூலர் மற்றும் கஞ்சமலை 2 மாறிடுறாங்க. அந்த நிகழ்வு நடந்த இடம் இளம்பிள்ளை, அதனாலதான் இளம்பிள்ளைன்னு பெயர் பெற்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா நல்ல அண்ணன் அடித்து ஆன ஊர் நல்லனம்பட்டி. எப்படி வந்து இது வந்து கர்ண பரம்பரை செய்தி வழி வழியா வர்றது. இந்த செய்தி எப்படின்னா பாத்தீங்கன்னா ஆடு மாடுங்களோட வந்து சித்தர் விளையாடிக்கிட்டு இருந்ததாகவும் ஒரு குறிப்பிட்ட மாட்டோட பால் மட்டும் சுரந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாட்டினுடைய பால் குறையும் போது அந்த மாட்டினுடைய எஜமானன் போய் கேட்கிறார், ஏப்ப அந்த மாடு எங்களோட ஒரு சின்ன பையன் வந்து விளையாடுறான், அந்த விளையாட்டு முடிச்சிருந்தோம் விளையாட்டுல ஜெயிச்சிடறான், ஒரு இடத்துக்கு போனதுமே ஒரு சங்கம் புதற்குள்ள மறைந்திருந்து பால் குறைஞ்சிருந்து சொன்னோம், எப்பயும் போல நீங்க போய் வந்து விளையாடுங்க. அந்த விளையாட்டு முடிஞ்சது உடனே சரின்ட்டு அதை மறைந்திருந்து பார்த்து அந்த சித்தரை அடிச்சதாகவும் அவர் அப்படியே உட்கார்ந்ததும். எப்படி வந்து சிவபெருமான் மதுரையம்பதியில் வந்திங்கிற கிழவிக்கு பிட் சுமந்து அந்த ஆத்தினுடைய தண்ணியை அடைக்கிறதுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டாரோ அது மாதிரி கஞ்சமலை சித்தர் வந்து அந்த பாலை சுரந்து சாப்பிட்டு அடிச்சதாகவும் அடித்த பரம்பரையினர் அடிவாங்கின பரம்பரையினர் இருக்கிறதாகவும் அதுதாங்க சித்தர் சிறப்பு திருவிழா. சித்திர மாசம் வந்து முதல் செவ்வாய்க்கிழமை வந்து மேல் சித்தர் ஊர்த்தண்டல், 2வது செவ்வாய்க்கிழமை மேல் சித்தர் சிறப்பு, 3வது செவ்வாய்க்கிழமை கீழ் சித்தர் சிறப்பு. இங்க இருக்கிற கிராம மக்கள்லாம் நம்ம எப்படி மாரியம்மன் கோவில்ல வந்து பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சு ரொம்ப சிறப்பா நடக்குங்க சித்தர் சிறப்பு திருவிழாங்கிறது. அதே மாதிரி அவனிதனில் அஷ்டாங்க மணிமாதி சித்தியால் அங்கங்கு விளையாடியே அருமை கருமுகில் சூழும் அழகான கஞ்சமலை அதில் வாசமாக எண்ணி கருணை மிகு கருநெல்லி கருவாளை செவ்வாழை கருங்காடு வாசமாகி காசினில் போற்றதொரு கஞ்சமலை மேற்கதாய் கருணையுடன் விழ்வதருகில் பாவனையதாகவே பலர்கண்டு தொழுதிட பச்சமை தாழ்வதற்கு பாலருடன் கூடி குழலூதி விளையாடி அடிபட்டு அமர்ந்த தேவா தவமுனிவர் பாமரர்கள் அமாவாசை குட்டமாய் தான் தொழும் ஸ்காந்தனதிவால் சத்து சித்து ஆனந்தமான பரம் தெய்வமே சித்தேஸ்வர கடவுளேன்னு பிற்காலத்துல பாட்டுக்கிறாங்க. 2வது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராமாயணம் மகாபாரத காலத்துல வந்து ராம லட்சுமணர்கள் இறந்து சஞ்சீவி மலை எடுக்கிறதுக்காக கைலாயத்துக்கு வந்து ஆஞ்சநேயர் போறாரு. அங்கிருந்து சஞ்சீவி மலை எடுத்துட்டு வரும்போது பிஞ்சி உளுந்ததுனால கஞ்சமலைன்னு ஒரு பேருங்க. சஞ்சீவி மலைங்கிற மாற்று பெயர் உண்டு. 2வது இன்னொன்னு கஞ்சமலைங்கிறது இன்னொரு, கஞ்சன்கிறது பிரம்மா, கஞ்சம்ங்கிறது தாமரை, தாமரையில் உதித்த பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்ட மலை கஞ்சமலை, இந்த மாதிரி பேருங்க. அதே மாதிரி சுத்த தங்கம் பத்திரமாத்து தங்கம்
10 மாத்து தங்கத்துல வந்து 7 மாத்து தங்கம் மூலிகை தங்கங்கள் நம்ம கஞ்சமலையில கிடைச்சதாகவும் அதை வந்து எடுத்து முதலாம் பராந்தக சோழன் காலத்துல வந்து சிதம்பரம் பொன்னோடு வேய்ந்ததா வரலாறு செய்துங்க. அதே மாதிரி அதிகமான அவ்வைக்கு கருநெல்லி கனி கொடுத்தது கஞ்சமலை திருடம் பெற்று கொடுத்ததாக வரலாறு இருக்குங்க. அதனால இது மிகப்பெரிய சித்தருங்க. நீங்க வரலாற்று சிறப்பு மிக்க நம்ம சேலம் மாவட்டத்துல சித்தர் கோவில் அமாவாசை கோயில்ங்கிறது இது ஒண்ணுதாங்க. அதாவது இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கிற தீர்த்தத்துல குளிச்சுட்டா அனைத்து விதமான வியாதிகளும் தீரும். சஞ்சீவி மூலிகையினுடைய தீர்த்தம் இங்க இருக்கிற அனைத்து கிணறுகளும். அதே மாதிரி கிராம மக்கள் இந்த உப்பு மிளகு வெள்ளம் வாங்கி போட்டு நெய் தீபம் வச்சு வழிபாடு செஞ்சா அனைத்து குறைகளும் தீருதுங்க. அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு, நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு வந்து வியாதிகள்லாம் நிவாரணம் ஆகுதுங்க மூலிகை தீர்த்தத்தினால. இங்க வந்து சந்தன காப்புங்கிறது மிக சிறப்பான முறையில் நடைபெறுங்க. சனி ஞாயிறு திங்கள் 3 நாளும் சந்தனம் அரைத்து திங்கள் இரவு ஒரு 12 மணிக்கு சந்தன காப்பு முழுமையா பூஜை நடக்குங்க. மிக சிறப்பானது ஒரு ஆலயம். நன்றி.